விட்டுருங்க 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 விட்டுருங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்கண்ணா, வீல் சுத்துது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் பாருங்கள் பின்னாடி ஒரு சின்ன மலை. இந்த மலை தான் ஏற போகிறோம். இதில் இருக்க எல்லா பாசிபிள் வேலையும் ஏறி பார்க்கலாம். அந்த மலை ரொம்ப குட்டி மலை தான், இது ரொம்ப ரொம்ப சின்ன மலை. ஆனால் இது மேலே பாறைலாம் லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்கும். ஏறி பார்ப்போம். இதில் எது வழியாலும் இது மேலே ஏற முடியுமோ அத்தனை வழியாலும் இதில் ஏறி பார்ப்போம். ஆல் த பாசிபிள் வேஸ் இதில் ஏறி பார்க்கலாம். காலையே உந்துருச்சுடா நொட்டுன்னு. அந்த பூட்டு வேறு போடல இன்னைக்கு. பூட்டு போட மாட்டேடாச்சா. சின்ன மலை தான், ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏறினோன்னு. சரிதான். அப்புறம் லைட் ஹவுஸ், மகாபலிபுரம் லைட் ஹவுஸ். இந்த பக்கமாக ஏறி வர முடியுமான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸி தான் இது ஏறி வர. நான் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக எதிர்பார்க்குறேன். வேற எங்கன்னா இருக்கு ஏறி வர்ற மாதிரி? சூப்பர். அப்படியே இப்படியே இறங்கி அந்த சைடு ஏறுவா.
இது மேலே ஏறி பார்க்கலாமா? இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன மேடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் இது ஏறுறது. ட்ரை பண்ணலாம். கேமராவில் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டும் எல்லாத்தையுமே. பவர், கேடிஎம் பவர். ஈஸியாக ஏறிடுச்சுல. சரியான மேடாக தான் இருக்கு. பைக் விடாதீங்கண்ணா. விட்டுருங்க 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 விட்டுருங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்கண்ணா, வீல் சுத்துது. அது ஆக்சுவலாக சரியான பள்ளம். இந்த இடம் மண் வலி சறுக்கிடுச்சுடா. மண் ஃபுல்லாக அப்படியே சறுக்கி கீழே கொண்டு போயிடுச்சு வண்டியை. இரு, நானே எடுத்து வர பார்க்குறேன். நியூட்ரல் ஆயிடுச்சுடா. நேற்று தான் கிளச் லிவரும் பிரேக் லிவரும் மாற்றினேன். எப்படி இருக்குது பாருங்க நம்ம. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த பைக்குக்கு வாய் இருந்துச்சுன்னா அழுவும் மச்சான்னு. இப்போ எதுக்கு அட்வென்ச்சர் பைக் வாங்குறது, அட்வென்ச்சர் பண்ணி பார்க்குறது தான் அட்வென்ச்சர் பைக்கு. இப்போ நீ வரணும்டா. உங்களுக்கு தெரியுதா இந்த மண்? இதால் தான் வண்டி ஸ்லிப் ஆயிடுச்சு. இல்லைன்னா அழகாக குச்சி போயிருப்பேன். இந்த மண் அப்படியே சறுக்கிட்டு வந்துடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணால் தான் ஸ்லிப் ஆயிடுச்சு. இல்லைன்னா அழகாக இறங்கி போயிட்டுருக்கோம் வண்டி. பேஷ் பிளேட்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு பாருங்களேன். இதெல்லாம் நெடிஞ்சிருச்சு. தூக்கலாமா? சைலன்சரு சைலன்சர் கல்லில் மாட்டியிருக்கா? பாருங்க டேஷ்போர்ட் என்ன அந்த கிராஷ் கார்டே படல கீழே. ஃபுல் வெயிட்டும் சைலன்ஸ். சரி சரி, ஓகே ஓகே, தூக்கு. இரு, நீ தூக்கணுன்னே நான் பிரேக் பிடிச்சிக்கிறேன். ஒன்று பண்ணலாமா? ஒரு கல்லை தூக்கி ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். நான் இங்கே வந்து நிறுத்திக்கூடாதுடா. அதான் சொன்னேன், நான் அப்படியே குதிச்சு வந்திருக்கணும். அது ஏறினீங்களா டக்குன்னு? இல்லைண்ணா, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த மாதிரி பாறைங்க இருக்குல்ல, நான் அந்த சைடு வந்துட்டேனா இந்த சைடு வந்துட்டேனான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே ஓகே, பரவாயில்ல. ஓகே, நீ அந்த சைட்லேருந்து தூக்கு, நான் இந்த சைட்லேருந்து பிரேக் அடிச்சிக்கிறேன். பாத்துரா கீழே நின்றா. என்ன ப்ரோ பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன தூள் தான் அதெல்லாம் விட்றேன். தெரிதா? அங்கேருந்து இறங்கினேன் கரெக்டாக செட் பண்ணேன் பைக் இறங்குறதுக்கு. இந்த இடத்துல சறுக்கி விட்டுருச்சு இந்த மண். தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி நான் ஏன் ஸ்லோ ஆனேன்னா, நான் வந்து இதில் எதுனா இறங்க போகிறேன்னு நினச்சி தான் நின்று ஒரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லி நிறுத்தினேன். இதிலலாம் உழுந்துருந்தோன்னா கன்ஃபார்ம் அடி தான். இதிலலாம் உழுந்துருந்தோன்னா கன்ஃபார்ம் அடி தான். அதனால தான் நின்று செக் பண்ணேன். அது பார்த்தா ஓகே, ஆல் இன் த கேம். இது கம்ப்ளீட் பண்ணுறீங்களாண்ணா? என்னது இந்த ஸ்லோப்பை திருப்பி பண்ணவா? யார்கோ தான். திருப்பி பண்ணுறேன். ஒய் நாட்?
அது பெரிய கல் எடு, திருப்பி பண்ணலாம். அது பெரிய கல் மட்டும் எடுத்துட்டு நான் வந்து பண்ணுறேன். ஓகே. அதுதான் ஒரு வாட்டி தான் எல்லாமே கஷ்டம், அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான்.